காய்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து பாத்தியா தலைவன் சுத்தின ஒரு யாரும் தெரியா தலைவனா. தலைவா உன்னை கீழே வந்து மீட் பண்றேன் தலைவா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய். யார் கை மேல ப்ரோ நீ பிடிச்சிருக்க ப்ரோ. மக்களே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தீவுத்திடல். வேலூர் தீவுத்திடல் இல்ல என்னப்பா விசேஷம் அப்படி கேக்குறீங்களா காய்ஸ்? தீவுத்திடல்ல பாத்தீங்கன்னா மூவி அவதார் மூவி எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, அந்த மூவியை இன்கோரி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க நம்ம தீவுத்திடல்ல. நான் இது வரைக்கும் வந்து அவதார் மூவி வந்து தியேட்டர்ல தான் பார்த்துருக்கேன். ஆனா நேர்ல முதல் வாட்டி அதோட செட்டு எல்லாம் போட்டு சூப்பரா காட்ட போறாங்க. அந்த அவதார் மூவி பார்க்க தான் நான் வந்திருக்கேன். அந்த எப்படி சொல்றது, அந்த இடமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை போய் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். அதை தவிர்த்து இங்க கார் பார்க்கிங் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய், பைக் பார்க்கிங் 50 ரூபாங்க. இந்த டிக்கெட் பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 120 ரூபாய், 2 பேருக்கு 240 ரூபாய் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஜூலைல வரைக்கும் இருக்குமா, 4ஆம் தேதி அடுத்த மாசம் ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குமா. ரெண்டாவது உங்க டிக்கெட்டை காட்ட ஆரம்பிக்கல. இங்க பாருங்க டிக்கெட்டே பிரம்மாண்டமா இருக்கு. டிக்கெட்டை பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய மூவி செட்டப் அவதாரு. அதை அப்படியே கொண்டு வந்துருக்கோம்னா வேற லெவல். வாராஜா பட்டு போலாம். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? வணக்கம் 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 வணக்கம். ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய். யார் ப்ரோன்னு தெரியல, ஒன்னும் தெரியல. ராஜா அப்படியே ஒரு போட்டோ எடுத்துரு. गाइस உள்ள வந்து பார்த்தாலுமே ஒரே இங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் அட்ராக்ஷன் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பொம்மை உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க குழந்தைங்க எல்லாம் ஜாலியா ஃபன் பண்றாங்க. அங்க பாருங்க, அங்க பார்த்தா இந்த மிக்கி மவுஸ் டாய்ஸ் அது இது வேற வேற லெவல்ல ஃபன் போயிட்டு இருக்கு. அங்க பாருங்க சும்மா அல்டிமேட்டா இருக்கு. நான்லாம் வந்து இது எப்படி சொல்றது, வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ வேலு கலக்குறியே. குழந்தைங்களாம் அவ்வளவுதான் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு. வணக்கம் தலைவா. தொட்டு பார்க்கலாம், ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது பொழுது. தொட்டுலாம் பார்க்கலாம், உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. காய்ஸ் என்ன இங்க பாருங்க, ராட்டினத்துல குரங்கு வர சுத்திக்கிறா போல. நிச்சயமா வந்து இந்த ராட்டினத்துல ஒரு ரவுண்டு போலான்னு பாக்குறேன். ஆனா இது ரவுண்ட் அடிக்கிறவர் எங்க போயிட்டாருன்னு தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அந்த கடைக்காரன் எங்க இருக்காருன்னு தெரியல. வேற தேடி பார்ப்பான் அண்ணா வேற. அதெல்லாம் ஆளே இல்லைங்க. இங்க பாருங்க டைனோசரு, அப்புறம் வந்து முயல். இங்க பாருங்க இங்க ஒரு முயல். இவங்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. வேற லெவலு. சூப்பரா இருக்குல்ல. உண்மையிலே நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலயே பாருங்க, இங்க பாருங்க எல்லா இடத்துலயுமே வந்து குட்டி குட்டி பொம்மை, குட்டி குட்டி டாய்ஸ், அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்கேன். அது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் தான். இதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க காட்டுறோம் பாருங்க. அங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வச்சு சும்மா வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. இந்த என்ன பொம்மை இவருக்கு தெரியலையே. கரடி மாமா இங்க வாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அந்த பொம்மை தான் இது, கரடி பொம்மை. காய்ஸ் இது என்னன்னு தெரியல, இது ஐஸ்கிரீமா இல்ல வந்து எரிமலை குழம்பான்னு தெரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் வந்து அப்படியே பொங்கி வலிக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இங்க ஒண்ணு இருக்கு, இது பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு ஐஸ்கிரீம். காய்ஸ் உண்மையிலே இங்க வந்து குட்டி குட்டி குழந்தைங்க பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. வாங்க வாங்க வாங்க. பாருங்க அயன் கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா வர போயின்னு இருக்கா போலியே. இப்படி காய்ஸ் இப்படின்னு தெரிஞ்சுதா எங்க ஏரியா பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க. ஆஹா இந்த வீடியோ பார்த்துட்டு வேலைண்ணா என்னை விட்டு போயிட்ட பத்தியா அப்படிலாம் சொல்லுவானுங்க. உண்மையிலே அவ்வளவு அருமையா ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் ஃபுல்லாவே இண்டோர்ல தான் இருக்குது காய்ஸ். மழை வந்தா கூட நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, ஃபுல்லா இண்டோர் தான். வாங்க உள்ள போய் பார்ப்போம். அடுத்து காய்ஸ் இது வந்து என்ட்ரன்ஸ் தான். எனக்கு இது வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கு இன்னும் உள்ளே நான் போல, அவ்வளவு விஷயங்களுக்கு இருக்கு. எனக்கு இந்த இடமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பட் உங்ககிட்ட நிறைய விஷயம் காட்டணும்ல உள்ள போயிட்டு. வாங்க உள்ள போய் பார்ப்போம், நிறைய இருக்கு. வாங்க உள்ள போலாம். பாரு என்னடா இது தங்கலாம் கொட்டி கிடக்குது ஜி. என்ன ஜி கோல்டு கிடக்குது ஜி, என்ன உலகம் ஜி இது. அதனால வந்து இது வந்து எப்படி சொல்றது, ஒரு புதையல் செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு.
ஒரு புதையல் உலகத்துக்கு வந்தோமோ. ஆ guys, இது என்னன்னு தெரியல. உள்ள வந்துட்டு அது அநேகமா வந்து இது பேய் வீடா தான் இது பண்ணிச்சேன். ஆனா பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே புதையலா இருக்குது. ஏய் ஃபுல்லா கோல்டா இருக்கு. இவ்வளவு இருட்டா வர இருக்கு. யார் எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியல. என்னடா டேய் அப்பா ராஜா, எனக்கு என்னவோ இது அந்த ஹாரி பாட்டர் படத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. ஏய் நானும் கருப்பு, பனியனும் கருப்பு, கேப்பும் கருப்பு, கலரா போட்டு இருந்தா கூட பரவாயில்ல. மக்கள் என்ன பார்த்து ஏய் என்னடா என்ன இருக்காங்க? டேய் பாவி அதை செவுடுறா. நான் பயந்துட்டேன்டா கொஞ்ச நேரத்துல. வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் இருந்ததா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஒரு அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஏதோ ஒரு குகைக்குள்ள வந்து கோல்டு எல்லாம் கெடுக்கிற மாதிரி தான் இருந்தது. மூணாவது விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன வேணும்னு கேக்குறீங்கன்னா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய செட்டு. நம்ம வந்து மூவில தான் பார்த்துருப்போம், அவதார் மூவில பார்த்துருப்போம். ஆனா நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம சென்னையில இந்த மாதிரி விஷயம் போட்டிருக்காங்க. எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதுவும் நம்ம டிவி தியேட்டர்ல. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் அவதார் செட்டு. வாங்க அவதார்லாம் இருக்கும், வாங்க உள்ள போய் பார்ப்போம். நான் வந்து இந்த டிக்கெட்ல போட்டிருப்பாங்க இந்த அவதார் சிம்பிள் எல்லாம் போட்டு, நான் ஏதோ சும்மா இருக்கும்னு பார்த்தேன். ஆனா உள்ள சும்மா பிரம்மாண்டமா இருக்குது. நாங்க உள்ள போய் பார்த்துருவோம். வேற லெவல்ல இருக்குது guys. இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், லைட்டிங் செட்டப் எல்லாமே வந்து அல்டிமேட்டா இருக்கு. ரொம்ப கலக்குறாங்க. வேற லெவலு. வா 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 ராய். ஒரு பாலம் வர போட்டிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. பாத்தியா தலைவன் சுத்துறா. ஒரு யாருன்னு தெரியா தலைவனா? தலைவா உன்னை கீழே வந்து மீட் பண்றேன் தலைவா. கீழே வந்து மீட் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் நம்ம தமிழ் அவதார் தான். வாங்க guys, கீழே போலாம். ஆனா உண்மையாலே ஒரு இண்டோர்ல இந்த அளவுக்கு ஒரு செட்டு போட்டு வேற லெவலு. நானே உண்மையிலே டிக்கெட் பிரைஸ் வந்து 120 ரூபாய். 120 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்துங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இன்னும் உள்ள கூட போல. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நிறைய பேர் வந்து ஃபேமிலியா வராங்க. குழந்தைங்க எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க இன்னும் கிட்ட போய் பார்ப்போம். வேற லெவல்ல இருக்கும் வாங்க. ஏய் அந்த மரத்து மேல செட்டுச்சு, அது ஓடனா உடஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. ஏய் ஆமா ஜி. என்னது என் உடம்புல ஏதோ ஒன்று சுரக்குது. இல்ல ஆமா மிஸ் ஆகிற வேற லெவல்ல இருக்காப்பல. ஆஹா இது கோவக்கார அவதாரா இருக்கா போலயே. உண்மையிலேயே எனக்கு அவர் இது பண்ணாரு பாத்தியா, அப்போ ஒரிஜினல் மாதிரியே இருக்குப்பா. வேற லெவலுப்பா அவரு. ஆக்சுவலி இந்த செடிலாம் பாருங்க சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அந்த லைட்டிங் அந்த மூவில வர மாதிரியே இருக்கு. வேற லெவல். ஆனா உண்மையிலேயே வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. எப்படி தம்மா இருக்கு ராஜா இது? ஏதோ ஒரு வேற உலகத்துக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாவே இருக்கு. என்னன்னு தெரியல அது. ஆனா உண்மையிலேயே வந்து அவ்வளவு அற்புதமா ரெடி பண்ணிருக்காங்க. சான்ஸே இல்லை guys. நீங்க கண்டிப்பா வாங்க, வந்து ஜாலியா ஃபேமிலியோட வந்து ஃபன் பண்ணிட்டு போங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அல்டிமேட்டா இருக்கு. வேற மாதிரி செடிலாம் அவ்வளவு அக்யூரேட்டா ரெடி பண்ணிருக்காங்க. அந்த மூவில வர மாதிரியே இருக்குல்ல, எல்லாமே அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. guys அந்த மூவில வர மாதிரி அந்த பூ வேற இருக்கு பாரு. இங்க பாரு பூ இருக்கு பாரு. அந்த மூவில வர மாதிரியே பூ வேற. அந்த மூவில பாத்துட்டு அந்த பூ இப்படி போயிட்டு வரும். அந்த மூமெண்ட்லயே இருக்கும் அந்த அவதார் பாடத்து மூவில. guys இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவதாரோட அப்படி சொல்லுது அந்த மலைப்பகுதியெல்லாம் போட்டு சூப்பரா செட் எடுக்கிறாங்க. அதுல 2 காளான் வேற இருக்கு, வாங்க காட்டுறேன். வேற லெவல்ல இருக்கு. இந்த பூவிலே வந்து மேல வந்து உள்ள லைட் வச்சு மேல வந்து இது பண்ணி ஒரு பிங்க் கலர்ல வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. பிங்க் கலர்ல ரெடி பண்ணிருக்காங்க. பூவெல்லாம் வந்து டிசைன்லாம் வேற லெவல். காய்ஸ் எனக்கு இங்க வந்ததுலே ரொம்ப ஆச்சரியமா விஷயம்னா பாத்தீங்கன்னா இதுதான். இதுதான் அது எப்படி சொல்றது,
அந்த செடி மாரி ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அது பேர் காளானாடா? ஆட்டோ பஸ்ஸா? பைத்தியக்கார, ஆட்டோ பஸ் தண்ணி உள்ள தான்டா இருக்கும். ரொம்ப காளானா ஆட்டோ பஸ்ஸான்னு தெரியல. ஆனா ஒண்ணு அந்த மூவில வரும்ல, அந்த செடி மாரி ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா சூப்பரா இருக்கு. சேலக்காட்டு பழம் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. வேற லெவல் கைஸ். இப்ப நம்ம அடுத்து வந்து இன்னும் உள்ள போல, வாங்க உள்ள போய் பார்ப்போம். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சுங்க குழந்தைங்க தான்ப்பா பயங்கர என்ஜாய் பண்றாங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க கூட சேர்ந்து இங்க வர பெரியவங்களும் குழந்தையா மாறிடுறாங்க. அவங்களே வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களோட பெரியவங்க தான் பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. என்ன ஒண்ணு, அவதாரம் மீட் பண்ணலான்னு பார்த்தா அவர் அங்கங்க போயினே இருக்கா போல. வாங்க போய் இங்க போங்க. இது பாத்திருக்கீங்களா? ஓய்யோ, சும்மா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இது அந்த மூவில வந்து ஒரு ஆலமரம் இருக்கும், பாத்திருக்கியா ராஜா? அவதார் மூவி பாத்திருக்கியா இல்லையா? அவதார் மூவில வந்து ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கும், அந்த ஆலமரம் தான் இது. ஆனா இப்போ சொன்னா பாத்துங்க பச்சை பொய். அதுல வந்து அந்த இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கும் செடி மாரி. ஆமா, நீ மூவி பாக்கலையா? பார்க்கும்போது தான் எனக்கு அவதார் மாதிரியே ஃபீல் வருது. ஏன்னா அதே மாதிரி இருக்கா போல. பாருங்களேன், பவுஸ் எல்லாம் பாத்தீங்களா, அப்படியே அவதார் மாதிரி அச்சல் அப்படியே இருக்கிறா போல. உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் கூட வந்து இருக்கும்போது. ப்ரோ, அந்த அந்த அவதார் இருக்கார்ல, அவர் வந்து அது பண்ணுவார்ல, அந்த மாதிரி வந்து பண்ண சொன்னேன். இவர் வந்து எப்படின்னா பூனை கொட்டாய் விட போயிருக்க அந்த மாதிரிதான் பண்ணா போல. அந்த மாதிரிதான் பண்றாங்க. ஆனா ஈட்டி வச்சிருக்கா போல, எப்போனா நம்மள குத்துவா போல. காய்ஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கூட வந்து எப்பா இவர் உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் ரொம்ப அதை எப்படி சொல்றது, மூவில வர மாதிரியே இருக்கா போல. அதே மாதிரி ரொம்ப அக்கர்வசமா இருக்கிறா போல. பாத்தீங்களா, கொம்புலாம் வச்சிருக்கா போல. எனக்கு தெரிஞ்சு இவர் வேற லெவல் தலைவா. அம்மா எனக்கு பயமா இருக்கு, பார்க்க போறேன். இன்னும் நம்ம இன்னும் நிறைய இடம் இருக்கு உள்ள போய் சுத்தி பார்க்கறதுக்கு. வாங்க இன்னும் உள்ள போலாம். ஆனா இங்க வந்து இந்த வந்து செடி பாருங்களேன், இது சூப்பரா இருக்கு பாருங்க. அது மாதிரி இது அந்த மூவில வர மாதிரியே வச்சு, ஆனா செம்மையா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்களேன். எனக்கு இது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு வந்து ஆமா கண்டிப்பா அது யார் ஆர்ட் டைரக்டர்னு தெரியல, அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. குழந்தைங்களோட பெரியவங்க தான் இன்னும் அதிகமா என்ஜாய் பண்றாங்க. வாங்க அந்த அளவுக்கு இருக்கு. வாங்க இந்த மரம் எல்லாம் செத்து பாருங்க. கைஸ் உண்மையிலே வந்து எனக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நீங்க நேர்ல வந்தாதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மரம்லாம் பாருங்களேன், அந்த மூவில வரும் அவதார் மூவில. இது பாத்திருக்கீங்க ராஜா? அவதார் மூவில அந்த பாதி மலையில வந்து ரெண்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அந்த கார்னர்ல உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க. அக்யூரேட்டா போட்டுருக்காங்க பாருங்க செட்டு. சான்ஸே இல்லை. வாங்க காய்ஸ், நம்ம அடுத்தது வந்து அந்த வீட்டுக்கு போலாம். வாங்க. பாத்தீங்களா, இந்த இந்த மரத்தடியில தான் வந்து அவதார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருன்னு வச்சுக்கல, இங்க அந்த மரத்தடியில தான் ரிலாக்ஸ் பண்ணுவா போல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க அந்த மூவி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து இந்த மரத்தடியில இந்த மரத்தடியில தான் வந்து ஜி உண்மை ஜி, நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மையிலே வந்து இந்த மரத்தடியில தான் வந்து ஆமா ரிலாக்ஸ் பண்ணுவா போல. அதை பாத்தீங்களா, கோவப்பட்டு போயிட்டா போல. ஏன்னா அவர் ரிலாக்ஸ் பண்ற இடம் இது. ஃபைட் சீன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபைட் சீன் வந்து அங்க போயிட்டா போல. இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துலதான் வந்து அவதார் வந்து ரீல்ஸ் எப்படி சொல்றது, ரிலாக்ஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி வந்து ஒன்னும் இல்ல, அவதார் மூவில வந்து இந்த செட்டு வந்து பாத்துருப்பீங்க. இந்த இடத்துலதான் வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாரு அவதார் வந்து. அதே மாதிரி அவங்க லவர் கூட வந்து இங்கதான் இந்த இடத்துல தான் பேசுவாரு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ரொம்ப ரொம்ப சூப்பரா போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வாங்க, தீவு தேடலுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நான் வந்து சொல்ல, எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. நான் வந்து அடுத்த வாட்டி எங்க வீட்டுல வந்து எங்க தம்பி என் தங்கச்சி எல்லாம் நிறைய பேர் வந்து எங்க போற வேலுன்னு கேட்டாங்க. நான் சரி எப்பயும் வழக்கம் போல வீடியோ எடுக்க தான் போற சொல்லிட்டு வந்தேன். பட் இந்த இடம்லாம் பார்த்தேனுமே நான் வீட்டுல இருக்கவங்களே கூட்டின்னு வரலாம்னு ஆசைப்படுறேங்க. கைஸ் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து தேங்க்யூன்னு போட்டு உள்ள ஒரு இடம் இருக்கு, அது என்னன்னு தெரியல. வாங்க உள்ள போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவதார் முடிஞ்ச பிறகு
ஒரு உள்ள வந்த பிறகு நிறைய ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பேகு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அடுப்பு, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாலு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஏதாவது பார்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் இப்போ அந்த இது வந்தனமே கொஞ்சம் புழுக்கமாக இருந்தது. உடனே என்ன பண்ணிட்டேன், ஃபேன் வேணுமா, என்ன ஃபேன் சொல்லிட்டு இது பார்த்தீங்களா மொபைல் ஃபேன். இப்போ நான் எடுக்கும்போது நான் தெரியல ஆஃப் ஆயிடுச்சு. 80 ரூபாவாயிடுச்சு. ஆஹா, நல்லா இருக்கே. இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியா. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. 50 ரூபாய்க்கு ரெண்டா? டேய், 50 ரூபாய்க்கு ரெண்டு கொடுத்துருவாரா அவரு? ஆனால் உண்மையிலே வந்து நல்லா இருக்கு. ஆனால் பட் என்னன்னா இது இதுவாகுது, நல்லா இருக்கு. மொபைல் ஃபேன் எல்லாமே ஊறுகாய் பொழுதுப்பா. ஊறுகாய் இது குலோப்ஜாமா, அது இல்லை, எல்லாமே ஊறுகாய். நெல்லிக்காய் ஊறுகாய், அந்த ஊறுகாய், பைனாப்பிள் ஊறுகாய். இது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஊறுகாய். எனக்கு இது ரொம்ப நாளா இதை விளாடணும்னு நான் ஒரு ஆசை. அது எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. பிடிச்சா பார்த்துருக்காங்க. அப்படியா? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குமா? பயமா இருக்காதுல்ல? சரி, 2 பேரையும் காட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாதி பயப்படுற மாதிரி, கொஞ்சம் பயம் இல்லாம. ட்ரை பண்ணி ஆகணும். நீங்களும் வருவீங்களா? அவரும் இல்ல, அவரும் என் கூட சேர்த்து டிராவல் பண்றாரான்னு கேட்டேன். இல்ல அவர் செக் பண்ணிட்டு இருக்காராம். எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க செக் பண்ணிடுவோம். நல்லா இருக்காரு. ஓகே, கிளியர். ஆமா, ஜாம்பி இருக்கு. இங்க ஒருத்தன் கை கட்டி நிக்கிறான். எதுக்கு நிக்கிறான்னு தெரியல. கன் இல்லையா? புடிச்சுக்குவா. ஐயோ, எனக்கு வேற இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே. ஏய், என்னடா இங்க நிறைய பேர் வேலை செய்றீங்க? இல்லடா, நிறைய பேர் இருக்காங்களா இங்க? பெண்டு ஆகுதுடா. காய்ஸ், எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வேற. என்னடா இது வேற உலகமா இருக்கு. ஆஹா, மலை மேல இருந்து போற மலை. ஐயோ, இரும்பு ராடுலாம் அடிக்குதுப்பா கை மேல மேல. ப்ரோ, நீ பிடிச்சிருக்கீங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. தலைவன் வர ஆஃபர் இருக்குதுன்றாப்ப. ஆஃபரை பார்த்து யாரும் வந்துருவாரு. உள்ள வந்துடாதீங்களா? உள்ள பயம். ஆஹா, ஐடி ஏத்துறா. அவன் எங்கேயோ கூட்டு போறாடா. எகிறாடா, மேலது விழுந்துட்டாடா. கல்லுலாம் வருதா ராஜா? அஜிட்டே ஓடுக்கு வந்துடும் புழுங்க. எனக்கு இவனுக்கு ஓட்டுல பார்த்தா எனக்கு உற்சாகமே வந்துடும் போடுக்குது. ஆஹா, ஐடி ஏத்துறானா. காய், ஏதோ குகைக்குள்ள போயிட்டு இருக்கேன் நானு. ஆனா ரோலர் கோஸ்ட்ல புடிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, குருல ஓட்டான். போடாடி ஓரமா. ஹாய் ப்ரோ, இங்க வந்துருக்கா? ஹலோ. ஓகே தல. ஜாம்பி. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஏதோ கல்லுல மேலது போறா. ரோட்ல எவனோ அந்த காரை ஓட்டணும் போய் ஸ்டாண்ட் ஆகிற ஆளா. ராஜா இங்க இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வரலாம்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எப்படி சொல்றதே தெரியல. எனக்கு ஒரு கட்டத்துல எனக்கு வயிறே கலக்கிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அது வரைக்கும் போட்டு ஸ்டால் போடுறாங்க. அதை தவிர்த்து உள்ள வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கடைங்க தான். ஃபுல் ஸ்டாப் தான். கேம்ஸ் ஷாப் நிறைய இருக்கு பாருங்களேன். எல்லாமே வந்து இன்டோர் தான்ப்பா, எதுக்கு அவுட்டோர்ல. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து என்னவோ நினைச்சுதான் வந்தேன். இது ஏதோ ஒரு கேம் 2 கேம் விளாண்டு போயிடலாம், அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு பார்த்தேன். அவதாரம் முடிச்சுட்டு. ஆனா பட் தீவு தீடல் பேர் வச்சு எனக்கு இப்பதான் எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதுங்க.
ஏன்னா வர வயலே பார்த்தீங்கன்னா நம்ம அவதார் பார்த்துட்டு வந்தோமா, அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைங்களுக்கு கேம்ஸ் பார்த்தோமா, அதுக்கடுத்து வெளியே வந்த ஸ்டால் பார்த்தோமா, ஸ்டாலுக்கு அது ஃபுட்டு பார்த்தோமா, ஃபுட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே முடிஞ்சிச்சுடா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இதுக்கு அடுத்து தாங்க கேமே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நடத்திருந்தாங்க. உண்மையிலே அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராட்டனம், ட்ரெயின், அங்கே பாருங்க அங்கே குழந்தைங்க விளாட்றது யாரு, உண்மையிலே வந்து இது வேற லெவலு. எனக்கு தெரிஞ்சு இது வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க விளையாட்டு போகலாம். வேற மாரி இருக்குங்க. நான் வந்து நான் என்ன இருக்குமோன்னு நினைச்சேன், பட் ஆனா ஒர்த்து தான், வேற லெவல். கைஸ் ஒரு வழியா நான் உள்ள போயிட்டு அவதாருடைய எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இவங்களோட டிக்கெட் ப்ரைஸ் சொல்லும் போது 120 ரூபா தானா. அதே மாதிரி 3 வயசு குழந்தைக்கு மேலே தான் அதே காசாம் 120 ரூபா. 3 வயசு குழந்தைக்கு மேலே வந்து பேமெண்ட்டு, 3 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங், கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. அப்புறம் பைக் பார்க்கிங் 50 ரூபா தான். மற்றபடி எந்த மாதம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை 4 வரைக்கும் இருக்குமா, 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குமா. அதுக்கு அடுத்தது இங்கே இருக்குமா இல்லைன்னு தெரில. அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. இதை தவிர்த்து உள்ள வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 மணிக்கு வந்தேன். பட் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணி அப்படியே ஒரு 10 ஆகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு கேம்லாம் உள்ள. கைஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் வெட்டி வேலு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. இத்தனும் நான் உங்களுக்கு கிளம்புறேன். இதே பார்க்குறேன். கிளம்புறேன். பாய்.